1960 1970 காலகட்டத்தில் ஹாலிவுட்டில் ஒரு மிகப்பெரிய ஹீரோ ஆகிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அப்படி இருக்கும்போது ஆசியாவிலேருந்து ஒருத்தர் புறப்பட்டு போய் ஹாலிவுட்டில் நடித்து அங்கே இருக்கக்கூடிய ஹாலிவுட் சூப்பர் ஸ்டாருக்கே மிகப்பெரிய அளவில் போட்டியாளராக அமைஞ்ச ஒரு நபரை இந்த வரலாறு பார்த்துருக்குன்னா அவருடைய பேர் தான் ப்ரூஸ்லி. ரியல்லையும் சரி ரெண்டுத்துலையுமே ஆக்ஷன் ஹீரோவாக இருந்தவரும் அவர் தான். தற்காப்பு கலைக்கு சிம்ம சொப்பனமாகவும் இருந்தவரும் இவர் தான். இதெல்லாம் கேள்விப்பட்ட உலகத்தில் இருக்க பல பேர் யாரா இந்த மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு புழக்கதான் செஞ்சாங்க. ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, டோன்ட் ஜட்ஜ் பை த புக் கவர் அப்படின்னு சொல்லிட்டு. யாரையுமே உருவத்தை பார்த்து இடப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு சிறந்த ஒரு ஆள் அப்படின்னா ப்ரூஸ்லி தான் சொல்லணும். ஏன்னா அவருடைய உருவத்துக்கும் அவர் பண்ண சாதனைக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். இன்னைக்கு தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய பல ஹீரோஸுக்கு இன்ஸ்பிரேஷனாக இந்த ப்ரூஸ்லி இருந்துட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட ப்ரூஸ்லியுடைய லைஃப் ஸ்டோரியை தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போறீங்க. நம்ம சேனலை தான் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. பை தி வே, என்னுடைய பேர் சேகர். வெல்கம் டு த ப்ரூஸ்லி பிறந்தது 1940 நவம்பர் 27. பிறந்த இடம் அப்படிங்கிறது சான் பிரான்சிஸ்கோ, கலிபோர்னியா இன் யுனைடெட் ஸ்டேட்ஸ். அங்கே தான் அவர் பிறந்திருக்காரு. அதுக்கப்புறமா அவரோட பெற்றோரோடு சேர்ந்து அவர் ஹாங்காங்கில் வளர ஆரம்பிச்சு முதல் முறையாக சைனீஸ் ஃபிலிமில், அதாவது சீன திரைப்படத்தில் சைல்ட்ஹுட் ஆர்டிஸ்டாக வந்து அறிமுகமாகி சுமார் 18 20 திரைப்படங்கள் அவரோட வாழ்நாளில் அவர் நடிச்சிருக்காரு. என்னதான் இத்தனை திரைப்படங்கள் நடித்த ஒரு நடிகராக ப்ரூஸ்லி இருந்திருந்தாலும் அவரை பற்றி இன்னைக்கு வரைக்கும் நம்ம மனசில் நினச்சிக்கிட்டு பேசுறதுக்கு முக்கிய காரணமாக அமைகிறது சண்டை காட்சிகள் சொல்லப்படக்கூடிய அந்த ஸ்டண்ட் விஷயங்கள் தான். இன்னைக்கு ஸ்டண்ட் கலைஞர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜாவா திகழ்றவர் ப்ரூஸ்லி அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவருடைய ஸ்டண்ட் கலைஞர்கள் எல்லாருமே, அவர் கூட ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே, அவர் அடிக்கிற ஒவ்வொரு அடியும் பயங்கரமா இருக்கும். அவர் அடிக்கிற அடியெல்லாம் தாங்கிறதுக்கு ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் பிறந்து வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. இவ்வளோ ஏங்க இன்னைக்கு மிகப்பெரிய ஸ்டண்ட் கலைஞர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு மிகச்சிறந்த உதாரணமாகவும் இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்காருன்னா அது ஜாக்கி சான் சொல்லப்படக்கூடிய அவர் தான். இந்த ஜாக்கி சானே அந்த ப்ரூஸ்லி கிட்ட அடி வாங்கின கதை நம்மள பல பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஜாக்கி சான் அவருடைய சின்ன வயசில் சினிமா துறையில் முதல்ல என்ட்ரி ஆகும்போது ஸ்டண்ட் கலைஞர்களோடு சேர்ந்து ஒரு சக கலைஞராக தான் பணியாற்றியிருக்காரு சில படங்களில். அதில் ப்ரூஸ்லியோடைய ஒரு படத்துக்கு கூட அவர் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பும் கிடைச்சிச்சு. அப்போது ப்ரூஸ்லி வந்து ஜாக்கி சானை அடிக்கிற மாதிரி ஒரு சீனில் அவர் அடிக்கவும் செஞ்சார். ப்ரூஸ்லி கிட்ட அடி வாங்கின ஜாக்கி சான் ஒரு நிமிஷம் கலங்கி போயிட்டார். ஏன்னா அடி வாங்கின அடி அந்த மாதிரி. அதுக்கப்புறம் ப்ரூஸ்லியே அவர்கிட்ட வந்து அடி ஒன்றும் பயங்கரமா இல்லையே, வலிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் விசாரிக்கவும் செஞ்சிருக்காரு. ஜாக்கி சானை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோட கமெண்ட்ல ஜாக்கி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து கூடிய சீக்கிரத்தில் அவரை பற்றி ஒரு வீடியோ மேக் பண்ணிடலாம். சரி, இப்போ ப்ரூஸ்லிக்கு மறுபடியும் வருவோம். ப்ரூஸ்லி இந்த மாதிரி சினிமாவில் நடிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய தற்காப்பு கலைகள் சம்பந்தமான பல உலக சாதனைகளை பண்ணியிருக்காரு. அதுலேயும் குறிப்பாக ஒரு 7 உலக சாதனையை நம்ம கண்டிப்பாக பேசியே ஆகணும். அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா சைட் கிக். இந்த சைட் கிக் அப்படிங்கிறது பொதுவாகவே ஒரு மனுஷன் கிக் பண்ணுறான் அப்படின்னா அதுக்கு வந்து சில விதமான ஆங்கிள்ஸ் அண்ட் பொசிஷன்ஸ், மெத்தட்ஸ் இதெல்லாம் இருக்கு. இதில் இந்த சைட் கிக் அப்படிங்கிறது ஸ்ட்ரெயிட்டாக நின்றுட்டு கிக் பண்ணுற மாதிரியான ஒரு மெத்தட் கிடையாது. அது பக்கவாட்டில் கிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கிக் பண்ணுறதுலேயே ஒரு 45 கிலோ எடை இருக்கக்கூடிய ஒரு மணல் மூட்டையை கிக் பண்ணி நார கிழிச்சு தொங்க விட்டுருக்காரு. இதை கேட்கறதுக்கு வேணா சாதாரணமாக இருக்கலாம். ஆனால் உண்மையிலே ஒரு 65 கிலோ எடை இருக்கக்கூடிய ஒரு மனிதன் 45 கிலோ எடை இருக்கக்கூடிய ஒரு மணல் மூட்டையை கிக் பண்ணி நார கிழிச்சு தொங்க விட்டுறது அப்படிங்கிறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாதுங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய பாடி பில்டர்ஸே அதை பண்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அதை பண்ண ஒரே ஒரு நபர் ப்ரூஸ்லி தான். ரெண்டாவது உலக சாதனை நிஞ்சா கஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு கலையை ப்ரூஸ்லியை தவிர இந்த உலகத்தில் வேற எந்த ஒரு மனிதனாலையும் அவ்வளோ ஃபோர்ஸோடு அதை பண்ண முடியாது அப்படின்னு உலக சாதனையை அவர் வச்சிருக்காரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நிஞ்சா கஸை பயன்படுத்தி ப்ரூஸ்லியால 1600 பவுண்ட்ஸ் ஃபோர்ஸை வந்து அவரால் உருவாக்க முடியும். ஈவன் ப்ரூஸ்லியை பற்றி இன்னைக்கு உலகம் முழுக்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நிஞ்சா கஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு தற்காப்பு கலையை கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா நிறைய சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய நிறைய ஹீரோஸாக இருக்கட்டும், எந்த இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் ஹாலிவுட்டாக இருக்கட்டும், பாலிவுட்டாக இருக்கட்டும், டோலிவுட்டாக இருக்கட்டும், மாலிவுட்டாக இருக்கட்டும், எல்லா வீட்டில் இருக்கக்கூடிய ஹீரோஸும் ஒரு காலகட்டத்தில் இந்த நிஞ்சா கஸை பயன்படுத்தி ஒரு சீனில் ஒரு சீக்வன்ஸில் ஃபைட் பண்ணுற மாதிரிலாம் காட்டியிருப்பாங்க. ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் நிறைய ஹீரோஸ் வந்து இதை எடுத்துக்கிட்டாங்க ப்ரூஸ்லி கிட்ட இருந்து. ஸோ அந்த அளவுக்கு இந்த நிஞ்சா கஸ் அவரை மிகப்பெரிய உச்சத்துக்கு கொண்டு போனதையும் தாண்டி ஒரு உலக சாதனையுமே அவர் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்
1 இன்ச் பஞ்ச். இந்த 1 இன்ச் பஞ்ச் அப்படிங்கறத நீங்க ஈஸியா சிம்பிளா புரிஞ்சுக்க மாதிரி சொல்லணும்னா, இப்போ ப்ரூஸ்லிக்கு ஆப்போனண்டா ஒரு நபர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்போ ப்ரூஸ்லி வந்து அவரை பார்த்து ஒரு பஞ்ச் வந்து பண்றாரு. அப்படி பஞ்ச் பண்ணும்போது ப்ரூஸ்லியோட கைக்கும் அந்த ஆப்போனண்ட்டுக்கும் ஒரு 1 இன்ச் கேப் இருக்கும். அந்த 1 இன்ச் கேப்ல பண்ணப்படுற அந்த 1 இன்ச் பஞ்ச் அப்படின்னு சொல்லப்படுற அந்த மெத்தட்ல அவர் பஞ்ச் பண்ணும்போது ப்ரூஸ்லியோட ஹேண்ட் பவர் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும்னு சொல்றாங்கன்னா, 75 கிலோ எடை இருக்கக்கூடிய ஒரு ஆப்போனண்ட்டையே அந்த 1 இன்ச் பஞ்சில் ஒரு செகண்ட்ல 6 மீட்டர் தூரத்துக்கு அவர் தள்ளி போய் விழ வைக்கிற அளவுக்கு ப்ரூஸ்லியோட அந்த பஞ்ச் பவர் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கற்பனை பண்ணி பாருங்களேன், இன்னைக்கு நம்ம ஹீரோஸ்லாம் நிறைய ஹீரோஸ்லாம் பஞ்ச் பண்ணும்போது ஃபைட்டர்ஸ்லாம் அப்படி பறந்து போய் விழுறாங்கல்ல, அது கை படுதோ படலையோ ஆனால் பறந்து போய் விழுறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம படத்தில் பார்க்கும்போது பயங்கரமா இருக்குல்ல. ஆனால் ப்ரூஸ்லி அதை ரியலாகவே பண்ணுவார். 1 இன்ச் பஞ்ச் கேப்லேயே அவங்கள போய் 6 மீட்டர் தூரத்துக்கு விழ வச்சிருவார். இந்த பாக்ஸிங்ல இன்ட்ரெஸ்டா இருக்கவங்களுக்கு முகமது அலியை பத்தி தெரியாம இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. அப்படிப்பட்ட முகமது அலியை பத்தி ப்ரூஸ்லிக்கும் நல்லாவே தெரியும். ஈவன் ப்ரூஸ்லி வந்து முகமது அலியோடைய ஒரு இன்ஸ்பிரேஷனா ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அவரே அவருடைய படங்கள்லையும் சரி அவருடைய ஸ்டைலாவும் பயன்படுத்தினார். அது என்னன்னா, அவர் ரிங்ல ஃபைட் பண்ணக்கூடிய அந்த ஒரு பொசிஷனா இருக்கட்டும், ஆங்கிளா இருக்கட்டும், அந்த ஸ்டைல ப்ரூஸ்லிக்கே அது பிடிச்சு போய் அவர் ஒரு இன்ஸ்பிரேஷனா அதை எடுத்துக்கிட்டாரு. இந்த இடத்துல நான் எதுக்கு ப்ரூஸ்லியும் முகமது அலியும் சொல்றேன் அப்படின்னா, முகமது அலி வந்து வாழ்ந்த காலகட்டத்தில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவருடைய அந்த பஞ்சிங் பவர் அப்படிங்கிறது 350 பவுண்ட்ஸ் அப்படிங்கிற அளவுல இருந்துச்சு. அதே மாதிரி தான் ப்ரூஸ்லியோடைய உடல் எடை அப்படிங்கிறது எவ்வளவுங்கிறத முதல்ல சொன்னேன். 65 கிலோ தான் அப்ராக்சிமேட்டா அவருடைய வெயிட் அப்படிங்கிறது இருக்கும். முகமது அலியோடைய அந்த பாக்ஸரோடைய அந்த பஞ்சிங் பவர் எந்த அளவுக்கு இருக்கோ அது ஈக்குவலா 350 பவுண்ட்ஸ் அப்படிங்கிற அளவுக்கு அவருடைய பஞ்சிங் பவர் அப்படிங்கிறது ப்ரூஸ்லிக்கும் இருந்திருக்கு. ஸோ இதுவும் அவருடைய உலக சாதனைகள் ஒன்னா பார்க்கப்படுது. இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா, ப்ரூஸ்லி என்னதான் முகமது அலியோடைய சில விஷயங்களை இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு அவர் வந்து பயன்படுத்தி இருந்தாலும் முகமது அலி கூட ஒரு தடவை ரிங்ல ஃபைட் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை நம்ம ப்ரூஸ்லிக்கே இருந்திருக்கு. அது அவரே வந்து சில விஷயங்கள்ல பதிவு பண்ணியிருக்காரு. அண்ட் அந்த ஆசைங்கிறது ஏதோ எதிரிகளுக்கான சண்டை மாதிரி அவர் போடணும்னு நினைக்கல. முகமது அலி கூட எனக்கு ஒரு வாட்டி ரிங்ல வந்து ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைட்டிங் ஆசை அவர் கூட பண்ணணும்ப்பா வாழ்நாள் எனக்கு ஒரு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு மனசுல வச்சிருந்திருக்காரு கடைசி வரைக்கும். ப்ரூஸ்லியோட உலக சாதனைகளே மிக முக்கியமான ஒன்று. நம்மளே ஒரு நிமிஷத்துல தலை சுத்த வைக்கக்கூடிய ஒரு உலக சாதனைனா புஷ்அப் எடுக்கக்கூடிய அந்த உலக சாதனை தான். அதாவது தண்டால்னு சொல்லுவோம்ல நம்ம ஊர்ல, அந்த எடுக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்த இந்த ஒரு மனுஷன் நம்ம கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பண்ணுவார். எப்படின்னா அவர் ஒரே மூச்சில், அதாவது சிங்கிள் ஸ்டெச்சில் பார்த்தீங்கன்னா 1500 தண்டாலை வந்து எடுப்பார். அதுவும் 2 கையை பயன்படுத்தி. அதுவே சிங்கிள் ஹேண்டை பயன்படுத்தியும் அவர் வந்து தண்டால் அப்படின்னு சொல்லப்படுற அந்த புஷ்அப் வந்து எடுப்பார். அதுவும் 400 டைம்ஸ் வந்து சிங்கிள் ஸ்டெச்சில் வந்து எடுப்பாராம். அதுக்கப்புறம் 2 விரலை பயன்படுத்தியும் அவர் வந்து தண்டால் எடுப்பார். அந்த 2 விரலை பயன்படுத்தி எடுக்கக்கூடிய தண்டால சிங்கிள் ஸ்டெச்சில் 200 தண்டால் வந்து எடுப்பாராம். எல்லாத்துக்கும் மேல சிங்கிள் ஃபிங்கர்ல வந்து புஷ்அப் எடுக்கக்கூடிய ஒரு நபரா இந்த உலகத்துல அதிகமா சிங்கிள் ஸ்டெச்சில் எடுக்கக்கூடிய ஒரு நபரா வாழ்ந்திருக்காரு அப்படின்னா அது ப்ரூஸ்லி தான். அந்த ஒரு விரலை வச்சு ஒரே மூச்சில் 100 தண்டால் எடுப்பாராம் ப்ரூஸ்லி. இதை நான் சொல்லும் போது உங்களுக்கு ஒரு செகண்ட் தலை சுத்துற மாதிரி இருக்குல்ல. இவர் மனுஷனா இப்படிலாம் எப்படிடா ஒரு மனுஷனால எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குல்ல. இவரை பத்தி படிக்கும் போது எனக்கும் அந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. அடுத்த உலக சாதனை, நம்மெல்லாம் ஒரு வினாடியில எத்தனை கிக் பண்ணுவோம்? மினிமம் 1 தான், அதுக்கு மேல யாராலுமே முடியாது. ஆனா ப்ரூஸ்லி அந்த இடத்துல நீங்க ஒரு வினாடியில ஒரு கிக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா ஒரே வினாடியில 6 கிக்க பண்ணக்கூடிய அளவுக்கு வல்லமை கொண்ட ஒரே ஒரு நபர் ப்ரூஸ்லி மட்டும்தான். அந்த கிக்கோடைய பவர் மட்டுமே ஒரு 200 பவுண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மனிதரையே தூக்கி எறிகிற அளவுக்கு அதோடைய ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இருக்குமா. ஸோ கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன், ஒரு செகண்டுக்கு 6 கிக்கு, அதே நேரத்தில் அதோட ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு மனுஷனை தூக்கி எறிகிற அளவுக்கு இருக்குன்னா அவருடைய அந்த கிக்கிங் ஃபோர்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? 7வது உலக சாதனை, நான் வீடியோட ஸ்டார்டிங்ல வந்து ப்ரூஸ்லி வந்து சைட் கிக் பண்ணார் அப்படின்னா ஒரு 45 கிலோ எடை இருக்கக்கூடிய ஒரு மணல் மூட்டையை கிழிச்சு நாரா தொங்க விட்டுருவாருன்னு சொன்னேன். ஆனா அதுவே ஸ்ட்ரெயிட் கிக் பண்ணார் அப்படின்னா அதோடைய ஃபோர்ஸ் அப்படிங்கிறது 135 கிலோ எடை இருக்கக்கூடிய ஒரு மணல் மூட்டையை 5 மீட்டர் தூரத்துக்கு தள்ளி போயிட்டு வர்ற அளவுக்கு அதோடைய ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இருக்குமா. ஸோ இது வந்து நீங்க கேட்கறதுக்கு கொஞ்சம் ரொம்ப பயங்கரமா இருக்கலாம். எப்படிடா இந்த ஒரு மனுஷனால முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டவுட் உங்களுக்கு வந்திருக்கலாம். வீடியோல இடையில பாத்தீங்கன்னா அந்த ப்ரூஸ்லி அதுக்கப்புறம் முகமது அலி இவங்க 2 பேருடைய அந்த பஞ்சிங் பவர் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்கும். இவங்க 2 பேருக்கு தான் அந்த உலகத்தில் அதிகமான ஹேண்ட் பவர் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்படி இருக்கும்போது ப்ரூஸ்லிக்கு மட்டும் ஒரு படி மேலே எப்படி முகமது அலியை விட அதிகமாக இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இதுக்கு காரணம் சிம்பிளா நீங்க எடுத்துக்கணும்னா முகமது அலியோடைய உடல் அமைப்பையும் அவருடைய வெயிட்டையும் நீங்க ப்ரூஸ்லியோட கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்க. அவருடைய வெயிட்டை
அப்படிங்கிற 65 கிலோ தான் ப்ரூஸ்லியோட வெயிட் அப்படிங்கிறது. ஆனால் முகமது அலி அப்படி இல்லை, அவர் ப்ரொஃபஷனலாகவே ஒரு பாக்ஸராக இருக்கக்கூடியவர். ஸோ இவருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இவர் வந்து வேற மார்ஷல் ஆர்ட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டண்ட் கலைஞராகவும் ஒரு நடிகராகவும் இருக்கக்கூடியவர், அவர் பாக்ஸராக இருக்கக்கூடியவர். அப்படி இருந்தும் இவருடைய ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இந்த அளவுக்கு இருக்குன்னா அவர் அந்த அளவுக்கு உடம்பை வந்து கட்டுக்கோப்பாக அந்த தற்காப்பு கலைகளில் ஒரு வல்லவராக இருந்திருக்காரு அப்படிங்கிறது தான் புரிஞ்சு. இதுக்கப்புறமா ப்ரூஸ்லி பற்றி இன்னைக்கு வரைக்கும் மர்மமாக ஒரு அவிழ்க்க முடியாத ஒரு முடிச்சா இருக்கக்கூடிய ஒன்றுனா அவருடைய மரணம் சம்பந்தமான அந்த ஒரு விஷயம் தான். ஏன்னா 32 வயசுல ப்ரூஸ்லி வந்து திடீர் மரணம் அடைஞ்சார். ஸோ திடீர்னு இவர் இப்போ இறந்து போயிட்டார் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து உலகம் முழுக்க பரவ ஆரம்பிச்சதுக்கப்புறம் பலவிதமான கூற்றுகள் பல பேரால் வந்து முன்வைக்கப்பட்டுச்சு. ஸோ அப்படி வைக்கப்பட்ட கூற்றுகளில் மிக முக்கியமான சில விஷயங்களை தான் நம்ம இப்போ நான் அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் உங்களோட மனசில் என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காம நீங்கள் கமெண்ட் லீவ் பண்ணுங்க. முதல் கூற்று என்னன்னா, ப்ரூஸ்லி வந்து ஒரு ஹைப்பர் ஆக்டிவ். ஸோ அதனால அவருடைய மூளையில் ஒரு கட்டி ஒரு வீக்க மாதிரி ஏற்பட்டிருக்கும். அது நாளடைவில் கொஞ்சமாக அதிகமாகி ஒரு கட்டத்தில் வெடிச்சு அவர் வந்து இறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில மருத்துவர்கள் வந்து ஒரு கூற்றை வந்து முதல்ல வச்சாங்க. ரெண்டாவது கூற்று என்ன பார்த்தீங்கன்னா, இவருக்கு ஸ்லோ பாய்சன் கொடுத்து கொன்னுட்டாங்க இவரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூற்று முன்வைக்கப்பட்டுச்சு. அப்படி ஸ்லோ பாய்சன் கொடுக்குற அளவுக்கு யார் இருந்தா அப்படின்னா, இவர் வந்து ஆசியாவிலிருந்து ஒரு நபராக வந்து போய் ஹாலிவுட்டில் போய் பெரிய நடிகராக இருக்கார் இல்லையா. ஸோ ஹாலிவுட்டில் இருக்கக்கூடிய சக நடிகர்களே, இவருக்கு போட்டியாக இருக்கக்கூடிய நடிகர்களே இந்த மாதிரி அவருக்கு ஸ்லோ பாய்சன் கொடுத்து கொன்னுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பேச ஆரம்பிச்சு ஒரு கூற்றம் முன் வச்சாங்க. மூணாவதாக இருக்க கூற்று பார்த்தீங்கன்னா, இவருக்கு ஒரு துணைவி உண்டு, அவங்களும் ஒரு ஹாலிவுட் ஆர்டிஸ்ட் தான். ஸோ அவங்க வந்து இவங்க வீட்டுக்கு போகக்கூடிய ஒரு விஷயத்த ப்ரூஸ்லி வந்து எப்போவுமே வழக்கமாக வச்சுட்டு இருந்திருக்காரு. அப்படி போகும்போது இவர் தூக்க மாத்திரை எடுத்துக்கொள்றத வழக்கமாக வச்சிருந்திருக்காரு. அப்படி ஒரு தடவை அவங்க வீட்டில் இருக்கும்போது தூக்க மாத்திரை எடுக்கும்போது சில பக்க விளைவு வந்து அவருக்கு ஏற்பட்டு உடலில் பிரச்சனை ஏற்பட்டு சீரியஸ் ஆகியிருக்காரு. அப்போ அவருடைய துணைவி வந்து பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் வந்து இவர் காப்பாற்றிருக்கலாம். ஆனால் இவர் இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போகிறது வந்து வெளியே தெரிஞ்சு அப்படின்னா நம்மளோட இமேஜ் பாதிச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து அவங்க அதை பண்ணாதனால தான் ப்ரூஸ்லி இறந்து போயிட்டாரு. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கூட்டம் முன் வச்சாங்க. அதுக்கப்புறமா வைக்கப்படுற ஒரு கூட்டம் என்னன்னா, பிளாக் மேட்சிங் சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி இந்த சூனிய வைக்கிறது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சூனிய வச்சோ இல்லாட்டி தீய மந்திர சக்திகளை பயன்படுத்தி இவருக்கு வந்து மரணத்தை வர்ற மாதிரியான சூழ்நிலை ஏற்படுத்தி மரணிக்க வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கூற்றுகளை முன் வச்சு சில ஹைப்போதீசிஸை யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி என்ன கூற்றுகள் இருந்தாலும் இதுக்கு வந்து ஆதாரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட மரணம் தொடர்பான பல விசாரணைகள் வந்து பல வருஷமாக நடத்தப்பட்டு 49 வருஷத்துக்கு அப்புறமா அந்த விசாரணையோட முடிவு அப்படிங்கிறது உலகம் முழுக்க பப்ளிஷ் ஆகப்பட்டுச்சு. அந்த அறிக்கையில் என்னெல்லாம் சொல்லியிருந்தாங்க, இவரோட மரணத்துக்கு காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, ப்ரூஸ்லி உயிரோடு இருக்கக்கூடிய தருவாயில் அவர் உடல்ல சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. அப்போ மருத்துவமனைக்கு போய் அவருடைய உடம்பை ஸ்கேன் பண்ணியிருக்காரு. அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை வந்து செக் பண்ணி பார்க்கும்போது அவர் இறக்கிறதுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்தே அவர் உடம்புல இருக்கக்கூடிய கிட்னி சொல்லப்படக்கூடிய அந்த பகுதிங்கிறது செயலிழக்க தொடங்கி இருக்கிறது அந்த ரிப்போர்ட்ல வந்து பார்க்கும்போது எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இதுக்கு காரணம் என்னெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விசாரணையை தொடங்கி பார்க்கும்போது ப்ரூஸ்லி கிட்ட ஒரு சில பழக்கங்கள் இருந்திருக்கு. அந்த பழக்கங்கள் இப்போ கூட நம்மள சில பேர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ அதனால இதை கவனமாக கேளுங்க, இது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. அது என்ன பழக்கம் அப்படின்னா, ப்ரூஸ்லிக்கு வந்து சாப்பாடு அப்படிங்கிறது லிக்யூட் ஐட்டமாக எடுக்கிற பழக்கம் அவருடைய டயட்டில் இருந்திருக்கு அதிகமாக. எந்த அளவுக்கு அப்படின்னா, இப்போ அவர் வந்து பழங்களை வந்து சாப்பிட மாட்டார், அந்த பழங்களை ஜூஸ் ஆக்கி நீராகாரமாக குடிக்கக்கூடிய உணவாக தான் அவர் வந்து எடுத்துகிட்டு இருந்திருக்காரு. அவரோட டயட்டில் எப்போவுமே ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காரு. இது முதல்ல. ரெண்டாவது பழக்கம், தண்ணி அதிகமாக குடிக்கிற பழக்கம். வழக்கமாக குடிக்கிற ஒரு சராசரி மனிதன் தண்ணி குடிக்கிற அளவை விட அதிக அளவில் தண்ணியை குடிக்கக்கூடிய ஒரு பழக்கம் ப்ரூஸ்லிக்கு இருந்திருக்கு. இது தாண்டி அளவுக்கு அதிகமான மது அருந்தும் பழக்கம் அவருடைய மரணத்துக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பழக்கமாக ரொட்டீனாக வச்சிருந்திருக்காரு. ஸோ இந்த 3 விஷயங்கள் தான் அவருடைய மரணத்துக்கு முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இது எப்படிப்பா நம்புறது? ஏதாச்சும் சும்மா சப்பக்கட்டு கட்டுறதுக்காக இந்த ரிப்போர்ட்டை வந்து அவங்க வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, ப்ரூஸ்லிக்கு இந்த மாதிரி பழக்கங்கள் இருந்துச்சுன்னு சொன்னாங்கல்ல அந்த ரிப்போர்ட்டில், ப்ரூஸ்லியோடைய மனைவியான கிளிண்டா லீ க்ளோன்வெல் அப்படிங்கிற அவங்களே என் கணவருக்கு இந்த மாதிரி பழக்கம் இருந்திருக்கு, அவர் எப்போவுமே இந்த மாதிரியான டயட்டை தான் ஃபாலோ பண்ணியிருக்காரு, தண்ணி அதிகமாக குடிக்கிற பழக்கம் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்களை அவங்களே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது அடிப்படையில் தான் இந்த விசாரணையோடைய ரிப்போர்ட் அப்படிங்கிறதும் மென்ஷன் ஆகி சொல்லப்பட்டிருந்துச்சு. சரி, இப்போ இதெல்லாம் ஓகே. ஒரு தண்ணி அதிகமாக ஒரு மனுஷன் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கும் போது அது எப்படி அவனோட உயிருக்கே ஆபத்தாக
அமையும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். பொதுவாகவே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த கிட்னின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பகுதி அளவுக்கு அதிகமாக நீர் வந்து நம்ம உட்கொண்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கிட்னியை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா அதால் எந்த அளவுக்கு அந்த நீரை வந்து சுத்திகரிப்பு பண்ணி ஃபில்டர் பண்ணி அதால் செயல்படுத்தி அதை வந்து செய்ய முடியுமோ அதை தான் அதால் செய்ய முடியும். அளவுக்கு மீறிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த கிட்னியோட செயல்பாடுகளில் பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்களே சொல்கிறாங்க. ஸோ அதை அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா தண்ணி வந்து நம்மளால் உடம்புக்கு எவ்வளோ எடுத்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டால் தான் நம்ம உடம்புக்கு நல்லது. அளவுக்கு மீறி தண்ணி மட்டும் இல்லை, உணவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நம்ம அளவுக்கு மீறி எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக அது ஆபத்தில் தான் முடியும் அப்படிங்கிறது ப்ரூஸ்லியோடைய இந்த டெத் ரிப்போர்ட்டில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த விஷயத்தை கூட நம்ம வந்து வாழ்க்கைக்கு ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஸோ அதனால தான் நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுக்கிட்டாங்க ஒரு வார்த்தையை, உணவே மருந்து மருந்தே உணவு, அளவுக்கு மீறினா அமுதமும் நஞ்சாகும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மாவா சொன்னாங்க. சரி, ஓவராலாக ப்ரூஸ்லியோடைய மரணத்துக்கு மருத்துவர்கள் என்ன மெடிக்கலாக வந்து சொல்கிறாங்கன்னா ஹைப்போடோன்மியா அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு விஷயம் தான் ப்ரூஸ்லியோடைய மரணத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த அறிக்கையில் மென்ஷன் பண்ணிட்டாங்க. இது சம்பந்தமாக ப்ரூஸ்லிக்கு உயிரோடு இருக்கும் போது எதுவும் சிம்டம்கள் ஏற்படாமல் இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டால் ஏற்பட்டிருக்குங்க. அவருக்கு வாந்தி, குமட்டல்கள், தலை சுத்து, அதுக்கப்புறம் தலைவலி, இந்த மாதிரியான பிரச்சனைகள் அவரோட உயிரோடு இருக்கும் போதே சில சிம்டங்களாக இருந்திருக்கு. இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த மருத்துவர் சொல்லக்கூடிய அந்த காரணத்துக்கு இது ஒரு வலு சேர்க்கிற மாதிரி இருந்திருக்கு. ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா ப்ரூஸ்லியோடைய மரணத்துக்கு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிக்கையில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அந்த அறிக்கையில் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா அந்த ரிப்போர்ட்டில் ஃபுல்லாக படித்து பார்க்கும்போது இப்படி இருக்கலாம், இதனால் இருக்கலாம், இதுதான் காரணமாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் மார்க்கோட தான் அந்த ரிப்போர்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. உண்மை என்னங்கிறது கடவுளுக்கும் அதே நேரத்தில் ப்ரூஸ்லிக்கும் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஃபைனலாக நம்ம வீடியோட எண்டுக்கு நம்ம இப்போ வந்துட்டோம். ப்ரூஸ்லியை பற்றி நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். உங்களுக்கு எத்தனை பேருக்கு ப்ரூஸ்லியை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஜாக்கி சானை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் வீடியோட முதல் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், ஜாக்கின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து நம்ம ஜாக்கி சானை பற்றியும் ஒரு வீடியோ மேக் பண்ணிடலாம். ஒவ்வொரு வீடியோ பார்க்கும் போதும் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்க லைக் மூலமாக தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போட்டுருக்கும் மோட்டிவாக இருக்கும். இந்த வீடியோக்கும் கொடுக்கலனா லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கட்டாயம் பண்ணிட்டு வீக்லி வரக்கூடிய வீடியோஸை தவறாமல் பாருங்கள். அடுத்த ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கும் முறை நான் உங்கள் சேகர். பாய் பாய்.